சரியா எழுது. எழுதியாச்சா? பாய், BOY பாய் எழுது. நில்லுங்க. என்ன காய்கறி இது? எது எது? இது. இதா? கோவக்காயும் பாவக்காயும். இதப்ப இப்படி வெக்கம் இல்லாம கேட்டு வாங்கி வந்திருக்கீங்க? ஏண்டி, நான் என்ன நிரோதம் வாங்கி வந்திருக்கேன்? ஆஃப்டர் ஆல் வெறும் காய்கறி தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல வெக்கப்பட்டதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் வாங்கிட்டு வந்தீங்க. அதாவது நீங்க எது வாங்கிட்டு வந்தாலும் நான் சாப்பிடணும் இல்ல? இத பத்தி தான் எங்க லேடிஸ் கிளப்ல பெண்கள் உரிமையை பத்தி தான் பேசணும். சோ நீங்க அடிமையாக்கலாம் நினைக்கிறீங்க. இதுக்கு அடிமைக்கு என்னடி சம்பந்தம்? இந்த பாரு, எனக்கு என்னவோ இந்த உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை. ஆனா அந்த சாவித்திரி இல்ல, அதான் இந்த பைத்திய சாவித்திரி, அது வந்து என்னவோ இந்த மார்க்கண்டேயனுக்கு கோவக்காய் பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், அதையே வாங்கிட்டு போன்னு சொல்லிச்சு. சரி, அது சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு இந்த கோவக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து. அவ ஆசைப்பட்டானா அவளோடய போயிட வேண்டியதுதானே? அது விஷயமா தான் நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டேன். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? எனக்கு காய்கறி தான் சரியா அமையல நினைச்சேன், கட்டணவனும் சரியா அமையல. இதுவே அமெரிக்காவா இருந்தா இந்நேரம் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏண்டி சின்ன காய்கறி விஷயத்துக்கு போய் அமெரிக்கா டைவோர்ஸ்ங்கிற? அது பாவம் உலகம் அறியாத பொண்ணு, விட்டுறி. நான் போய் வேற கறியா வாங்கிட்டு வந்துடுறேன். அனு பிளீஸ் அழாதம்மா. நீ அழுதா கூட எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த வீட்டுல உபகாரத்துக்குன்னு யாருமே இல்ல. ஆமா, நீங்க எதுக்குதான் இருக்கீங்க? இதுக்குதான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. விடுங்க, அப்பா அவ்வளவுதான் இருக்காரு, ஞாபகம் இருக்கட்டும். இருக்கட்டும் மேடி, என் பொண்டாட்டி நான் கட்டிக்கிறேன். அவர் என்னடி சொல்றது? அவர் கிளம்புறாரு. அதுக்காக இப்படியா? கிளம்பாத. ஐயோ அப்பா. கண்ணப்பா, என் மரியாதையை நான் காப்பாத்திக்கணும். சுந்தரம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வரத்துக்கு 1 hour ஆகும். விவரம் தெரிஞ்ச மனுஷன். லீவ் போட்டுட்டுமா? ஆசைதான். குளிச்சுட்டு காலேஜுக்கு போற வழிய பாருங்க. ஏண்டி துரத்துற? எத்தனை வருஷம் ஆச்சு? அப்பா 4 வருஷம் ஆச்சு. நான் குடிக்கவே போறேன். நான் குடிச்சு வச்சது அவ்வளவுதான். நான் கிட்ட செல்லுமே. வரமாட்டியா? உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயன், இன்னும் ஆளை காணோம். காலேஜுக்கு போயிருப்பாரோ? மனுஷியா, தவற போண்டா. சோஃபா மேல இருக்குடி. சீக்கிரம் கூடண்டி. உள்ள வந்து கூட. அனு, அனுசியா, 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 எங்கிட்ட கொஞ்சம் போயிட்டா? அனுசியா, என்னாச்சு என்னாச்சு? பாரு, உள்ள யார் பாரு, உள்ள யார் பாரு, யார் பாரு. அடிப்பாவி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? போனா போதுன்னு உன்னை அடிக்கடி வந்துட்டு போட்டுன்னு விட்டா அதுக்காக இப்படியா? அவர்தான் டவல் கேட்டாரு, எடுத்து கொடுத்தேன். அவர் என்ன கேட்டாரு? உன்னையா கேட்டாரு? சரி சரி விடு. இந்த பாருமா, இந்த தடவை அனுசியா உன்னை மன்னிச்சு விட்டுட்டான். நாளையில நீங்க வராத, இவன் இருக்கும்போது. ரொம்ப டயர்டா இருக்கியா? கையெடுங்க. இனி காலையில பாத்ரூம்ல நடந்த அக்கிரமத்துக்கு இன்னொரு பொண்ணா இருந்தா சொல்லாம கொள்ளாம பொட்டி படிக்கோட அப்பா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா. எதிர்பார்த்தேன், ஆனா நீ போகல. என்னது? என் மேல ரொம்ப அன்பா இருக்க, அதனால உன்னால போக முடியல. விடுங்க. என்ன அன்னைக்கு என்னடானா சாவக்காயும் கோவக்காயும் அவ சொன்னாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து நின்னீங்க. கோவில் என்னடானா நான் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணுங்கிற, அவ சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணணுங்கிற. அப்பவாவது எனக்காக சப்போர்ட்டா ஒரு வார்த்தையாவது பேசுனீங்களா? அப்ப வெளியே நடந்தது, இப்ப வீட்டுக்குள்ளேயே நடக்குது. என்னோட பேசாதீங்க. அன்சியா, அன்சியா, சாவித்ரி, சாவித்ரி, நிஜமாவே என்ன உங்களுக்கு பிடிக்கலையா?
பிடிக்குது. ஆனா இவ இருக்காளேன்னு பாக்குறேன். நீ என்ன வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொன்னீங்க? அது இல்ல சாவித்திரி, நீ வரணும்னு எனக்கு ஆசைதான். இருந்தாலும் நான் அது என்னது தூக்கத்திலையும் சாத்திரையும் புலம்பல்? நான் அப்பவே தூங்கிட்டேன். பாவம். கண்ணா உனக்கு காதல் எதுக்கு, சம்சாரம் இங்கே இருக்கு. ஹோய் ஹோய் கண்ணா உனக்கு காதல் எதுக்கு, சந்தோஷம் இங்கே இருக்கு. நான் கட்டப்படி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, ஹே ஹே நான் இஷ்டப்படி ஒட்டிக்கிட்ட கண்ணாட்டி. கண்ணா உனக்கு காதல் எதுக்கு, சம்சாரம் இங்கே இருக்கு. ஹோய் ஹோய் கண்ணா உனக்கு காவல் எதுக்கு, சந்தோஷம் இங்கே இருக்கு. மாலை தந்தவள் தாலி கொண்டவள் நான் தானே, நேசம் தந்தவள் நெஞ்சை தொட்டவள் நான் தானே. மாலை தந்தவள் தாலி கொண்டவள் நான் தானே, நேசம் தந்தவள் நெஞ்சை தொட்டவள் நான் தானே. ஆயிரம் காலம் வாழுத சொந்தம், மன்னனின் நெஞ்சம் என்னிடம் தஞ்சம். சாகசக்காரி சரிதான் போடி, கண்ணா உனக்கு காவல் இருக்கு, சந்தோஷம் இங்கே இருக்கு. கண்ணா உனக்கு காதல் இருக்கு, சம்சாரம் இங்கே இருக்கு. கண்மணி அந்த கண்ணகி நான் தானே, ஆசை காதலி காதல் மாதவி நான் தானே. உந்தன் கண்மணி அந்த கண்ணகி நான் தானே, ஆசை காதலி காதல் மாதவி நான் தானே. கோவலன் பாடு என்னென்ன கேளு, நம் கதை வேறு சொல்லுங்க சாரு. பத்தினி தாகம் ஐயோ பாவம், கண்ணா உனக்கு காதல் இருக்கு, சம்சாரம் இங்கே இருக்கு. ஹோய் ஹோய் கண்ணா உனக்கு காவல் இருக்கு, சந்தோஷம் இங்கே இருக்கு. நான் கட்டப்படி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி, ஹே ஹே நான் இஷ்டப்படி ஒட்டிக்கிட்ட கண்ணாட்டி. கண்ணா உனக்கு காதல் இருக்கு, சம்சாரம் இங்கே இருக்கு. ஹோய் ஹோய் கண்ணா உனக்கு காவல் இருக்கு, சந்தோஷம் இங்கே இருக்கு. ஐயோ. என்னங்க என்னங்க இன்னும் நீங்க தூங்கலையா? என்னாச்சு? யாரடி ஜால்ரா?
நல்லா இருக்கேன். கஞ்சா எப்படி தெரியுது தம்பி? என் ஆபீஸ் அட்ரஸ் உனக்கு நல்லா தெரியுமில்ல? அடுத்த படத்துக்கு நீதான் ஹீரோ. ஆமா, இந்த செட்டுக்கு என்ன சார்ஜ் கேட்கறான்? யார் இந்த நியூ பேசி? ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த குடுக்குலையா? அடே, நான் அப்படி எந்த கதையும் திருடவே இல்லையே. எந்த பெயர் கேட்க போட்டான்? இவன் கேட்டு இவன் பெயர் என்னவென்று கூறினாய்? ஜாரதி ஜாதா. ஓஹோ, ஒரு தொழில் சினிமா டைரக்டர், திரைக்கதை வசனகர்த்தா, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன், பாடலாசிரியர் அண்ட் வில்லன். அது சரி, நீர் சினிமா தொழிலுக்கு வருவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? விவசாயவங்க. விவசாயத்திற்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஃபீல்ட் ஆச்சுங்களே. ஆமாங்க, ரெண்டும் ஃபீல்ட் தான். அங்க கலப்பைய பிடிச்சாரு, இங்க கிளாப்ப பிடிச்சாரு. அங்க விதைய செலக்ட் பண்ணாரு, இங்க கதைய செலக்ட் பண்ணாரு. அங்க யூரியாவுக்கு அலைஞ்சாரு, இங்க ஏரியாவுக்கு அலைஞ்சாரு. அங்க பம்பு செட்டு போட்டு தண்ணி அடிச்சாரு, இங்க ரூம் போட்டு தண்ணி அடிச்சாரு. இவன் நன்றாக உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறான். ஆகவே இவன் கெபாசிட்டியை நாம் மதிப்போம். சித்திரகுப்தா, இவன் பாவ புண்ணியங்களை எடுத்து கூறு. ஆஹா, ஆஹா, ஆஹா. பிரபு, இவன் பாவங்களே அறியாதவன், புண்ணியங்கள் மட்டுமே செய்தவன். முதல்ல இந்த சித்திரகுப்தனை தூக்கி என்ன கொப்பரையில போடணும். அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டான்? இவன் தன் பாடல்கள் மூலமாக உலக மக்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறான் சுவாமி. என்ன பெரிய பாட்டு எழுதிட்டாரு? யார பார்த்து அந்த கேள்வி கேட்கிறேன்? நான் எவ்வளவு பெரிய பெரிய தத்துவ பாடல்கள் எழுதிருக்கேன் தெரியுமோ? அதை நான் சபையில அவுத்து விட்டேன்னு என்னால தெரியுமில்ல? என்ன, நீ தத்துவ பாடல்கள் இயற்றுவாயா? என்ன அப்படியானால் எங்கே என்னை குறித்து 1, 2, 3 இந்த வரிசைப்படுத்தி பாட பார்க்கலாம். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ். அம்மா, கேவி சுந்தராம்பல் அவர்களே, தங்களை அழைக்கவில்லை அம்மா. இது வேறு விவகாரம். நீங்கள் போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நீ பாடு. ரத்தத்தின் நிறமோ சிவப்பு, பாலில் நிறமோ வெளுப்பு. ஓஹோ, கடல் நீர் என்றுமே கரிக்கும். பலே பலே. ஆனால் சர்க்கரை என்றுமே இனிக்கும். இதுதான் ஆண்டவனின் படைப்பு. எப்படிப்பா? ஏயா, நாங்க என்ன அடுத்த வீட்டுக்காரன் படைச்சா நான் சொன்னோம்? யாரா? இதுதான் ஒரு தத்துவ பாடலோ? இது போன்ற 1000 தத்துவ பாடல்களை நானே எழுதுவேனே. சித்திரகுப்தா, இந்த ஒரு பாட்டுக்காகவே இவன் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை நன்றாக குடித்துக் கொண்டிருக்கும் எண்ணெய் குப்பரையில் போட்டு வறுத்து எடுத்துக் கொண்டு வாருங்கள். நானே அவனை கழுத்து சென்று விடுகிறேன். என்ன கப்பலையா? எந்த பக்கம்? இந்த பக்கமா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஏன் மார்க்கண்டையா, உங்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் எண்ணெய் கொப்பரை என்றால் ஏன் இப்படி சந்தோஷமாக குடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள்? ஐயோ, அங்க என்னங்கிறதே கிடைக்கிறது இல்லைங்க. மாமாயில பார்த்த பல வருஷம் ஆச்சு. தீபாவளி கூட நாங்க எண்ணெய்னு ஒரு பேப்பர்ல எழுதிதான் தலையிலேயே தேய்ச்சிக்கிறோம். ஓஹோ, அதுதான் விஷயமா? தேங்காய் எண்ணெயில் கடலை எண்ணெயை கலந்த கலப்பட குற்றத்திற்காக கரிகலிங்கத்தை மண்ணெண்ணெய் குடிக்க வைத்திருக்கிறேன். பிரபு, நாம் எதிர்பார்த்திருந்த தருணம் வந்துவிட்டது. சபாஷ். மதுரையில் இருக்கிறானே ப்ரொஃபசர் கண்ணப்பன், அவன் வீடு நாளையோடு முடிய போகிறது. அப்படியா? அவனுக்கு ஏதோ காலேஜ் செமினாராம். அதற்காக நாளை அவன் சென்னைக்கு செல்ல இருக்கிறான். பிறகு அவன் பயணம் செய்யவிருக்கும் பஸ் விராலிமலை அருகே கவிழப் போகிறது. அதில் அவன் சிக்கி நசுங்கி கூழாகி இறக்கப் போகிறான். மேலே இல்லை, கீழே டயருக்கு அடியே என்று கூறுகிறார். அதை சொல்லவில்லை, மேலே கூறு என்று சொன்னேன். கண்ணப்பனுக்கு பதிலாக மார்க்கண்டேயனை அவன் வீட்டுக்கு அனுப்பி விடுவோம். வெரி குட். பிரபு, மார்க்கண்டேயனிடம் கண்ணப்பன் அட்ரஸை கொடுத்து தள்ளி விடுவோம். வேண்டாம். ஏன்? நான் தான் ஆணையிடுவேன்.